அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் இரக்காமத்தை சேர்ந்த ரசீம் ஆயிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயமாக இருக்கே. சரி, நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? நிகழ்ச்சியை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு இஸ்லாமிய நல்ல நிகழ்ச்சி, நல்லா புத்தகம் வாசிக்கிறது. சரி, ஆயிஷா எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. தி வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் இரக்காமத்தை சேர்ந்த ஆயிஷா நம்முடன் இணைந்திருக்கின்றார். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சீர அறிமுகம். என் பேர் ஆயிஷா. நான் அரக்காமத்திலேருந்து வந்திருக்கிறேன். அஷ்ரஃப் சென்ட்ரல் காலேஜிலேருந்து கிரேட் 9ல் படிச்சுட்டு இருக்கேன். போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கால் அ ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். குர்ஆனில் பெயர் குறிப்பிட்ட நபிமார்கள் எத்தனை? A 24, B 25, C 26, D 29. B 25. B 25. லாக் செய்யலாமா? கம் லுக் தி ஆன்சர் B 25. 25 என்றது கன்ஃபார்ம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். ஆனால் 25 நபிமார்களான்னு சொன்னால் 25 நபிமார்கள் மட்டும் இல்லை. எவ்வளோ நபிமார்கள் இருக்கிறாங்க? 1,24,000 சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது சஹியான ஹதீஸ்கள்லையோ அல்லாஹ் குர்ஆன்லையோ சொல்லலை. பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. நபிமார்களுடைய எண்ணிக்கை ஆதாரபூர்வமாக எங்கேயுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற இடத்துல எல்லாம் சமுதாயத்துக்கும், எல்லாம் எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் நபிமார்களை அனுப்பியதாக திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியும். ஆனால் பல நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த நபிமார்களில் 25 நபிமார்களுடைய பெயர்களை, சம்பவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 1000 ரூபாய் பரிசை வென்றிருக்கிறீங்க. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில். எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் முழுமையாக தொகுக்கப்பட்டது? A அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், B உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், C உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், D அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். A அபூபக்கர் ரலியல்லாஹு. A அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கன்ஃபார்மா? லாக் செய்யலாம். கம் லுக் தி ஆன்சர் A அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் குர்ஆன் எழுத்து வடிவத்தில் முழுசாக தொகுக்கப்பட்டுச்சான். உமர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்லி அதன்படி. என்ன ஆலோசனை சொல்கிறாங்க? குர்ஆன் யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபில்கள் கொல்லப்படுறாங்க. இதால் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் குர்ஆன் துவக்கப்பட்டுச்சு. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் தான் தொகுக்கப்படுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எழுத்து வடிவத்தில் வந்துட்டு ரசூலா என்ன செய்வார்கள் சொன்னால் குத்தாபுல் வஹின்னு சொல்லக்கூடிய சில சஹாபாக்கள் இருப்பார்கள். வஹியை எழுதி வைக்கக்கூடியவர்கள். இவர்களை கூப்பிட்டு ரசூலா என்ன செய்வாங்க சொன்னால் அந்த வரக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கு எப்படி தானே வரும் வஹி டிரெக்டாக எல்லாம் ஒரே அடிக்க வராது. அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் வஹி வருகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் கூப்பிட்டு எழுதி வைத்து கொள்ள சொல்வார்கள். அந்த எழுதி வச்சதுக்கு அது முழுசாக தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக இப்படி இருக்கவில்லை. ஒவ்வொரு ஏடுகளில் ஒவ்வொரு பலகையில் இப்படி தான் எழுந்தி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதே போல் குர்ஆன் அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்வதும் கல்வியாளர்களுடைய உள்ளங்களில் தான். அதை மனநமிட்டு தான் அதை பாதுகாத்து கொண்டு இன்னும் மட்டும் அல்லாஹ் வந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அதே போல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் எழுத்து வடிவத்தில் இருந்ததற்கு மனநமிட்ட விதத்தில் தான் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. யமாமா போரில் நீங்கள் சொன்ன மாதிரி யமாமா போர் யாருக்கு எதிராக நடந்துச்சு? முசைலிமாக எதிராக நடந்த இந்த யமாமா போரில் ஒரு சுமார் 70 ஹாஃபில்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு தான் உமர் ரலியல்லாஹு அதை சொல்லி சுட்டி காட்டி சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு தானே, நாங்கள் எழுத்து வடிவத்தில் கொண்டு வருவோம், இல்லாட்டி பிற்காலத்தில் குர்ஆனில் பாதுகாக்கப்படாதுன்ற மாதிரி பேசுகின்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவதாக அஞ்சுகின்றார்கள், பயப்படுறாங்க.
ஏன்னா ரசூலா செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த யமாமா யுத்தத்தில் சம்பவம் எல்லாம் சொன்ன பிறகு அவர்களும் ஒத்துக்கிட்டு அதை வந்து எழுத்து வடிவத்தில் தொகுத்து அந்த புத்தகம் வடிவத்தில் கொண்டு வர்றாங்க. யாருக்கு கையில் அதை பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க? இல்லை, அப்சார் அலியோட கையில் தான் குர்ஆன் கடைசி இருக்கும். இந்த யார் அதை தொகுக்கிற பொறுப்பை யார் எடுப்பா? சைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கையில் தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அவர்களுடைய தலைமையில் தான் அது நடக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு பிறகு உமர் ரலியல்லாஹு கையில் அந்த குர்ஆன் இருக்கும். அதற்கு பிறகு ஹப்ஸா ரலியல்லாஹு கையில் இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அதை குர்ஆனை எடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் குர்ஆன் சொல்லி இதெல்லாம் வச்சு கொண்டு இருந்தாங்களோ ஏடுகள் அது எல்லாத்தையும் வந்து அன்டாக்கிட்டு இதை குர்ஆனாக முழு சமுதாயமுமே அங்கீகரித்து எல்லாம் சஹாபாக்கள் அனைவரும் அங்கீகரித்ததுக்கு பிறகு அதை வந்து பிரதியாக எடுக்கின்றார்கள். அந்த பிரதியின் மூலமாக தான் இப்போ நம்ம பிரதி அடித்து கொண்டு குர்ஆன் கையில் புத்தகம் வடிவத்தில் இருக்குது என்பதையும் நமக்கு வரலாறுல பார்க்க முடிகின்றது. சரி, 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பரிசை வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அல்லாஹும்ம ரப்பின் நாஸ் முஸபில் பஹ்சி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த ஷிஃபான் லா யுகாதிரு சகமா. இந்த துவாவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும்? ஏ, காலை மற்றும் மாலை நேரத்தில். பி, நோயாளியை விசாரிக்க சென்றால். சி, தூங்க முன் படுக்கையை உதறிவிட்டு. டி, பள்ளிவாசலுக்கு நுழையும் போது. 50-50 யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் ஆயிஷா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். டி, பள்ளிவாசலுக்கு நுழையும். கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? தேவைப்பட்ட இன்னொரு லைஃப் ஆப்ஷனும் உங்களோட கையில் இருக்குது. நோயாளியை விசாரிக்க சென்றால். லாக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர் பி, நோயாளியை விசாரிக்க சென்றால். நோயாளியை விசாரிக்க சென்றால் தான் இந்த துவா ஓதணும் சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியும். பள்ளிவாசலுக்கு போகிறதா? போகின்ற நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? நுழையும் போது? சரி, நோயாளியை விசாரிக்க போகிறேன். நோயாளியை விசாரிக்க சென்று என்ன செய்யுங்க? சரி, இப்போ நோயாளியை விசாரிக்க சென்றால் தான் இந்த துவாவை ஓத வேண்டும் சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நோயாளியை விசாரிக்க சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனையும். பள்ளிவாசலுக்கு சென்றால் என்ன சொல்லணும்? அல்லாஹ் அஃப்தாலி அப்பாபு ரஹ்மதிகான்னு சொல்லி உள்ளே செல்ல வேண்டும். நோயாளியை விசாரிக்க சென்றால் இதை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில துவாக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதே வாசகத்தில் வரக்கூடிய சில துவாக்கள். பிற்காலத்தில் வரக்கூடிய சஹாபிக்கு வரக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் சொல்கிற நேரத்தில் அந்த சஹாபி என்ன செய்கின்றார் சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்தது போல் நானும் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன் என்று சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை வந்து ஓதுறாங்க. ஓதி பார்க்குறதுன்னு சொன்னால் இப்படி தான். ரசூலா சில வார்த்தைகள் கற்று தந்திருப்பார்கள். குர்ஆனில் சில வாசகங்களை வச்சு அல்ஹம்து சூரா வச்சு ஓதி பார்ப்பாங்க. அதே போல் ரசூலா வந்து குல் சூரா 3 வந்து கையில் ஓதி இரவு தூங்குகிற நேரத்துலலாம் ஓதி தடவை கொள்வார்கள். இதுதான் ஓதி பார்க்குறதுன்ற அர்த்தம். நம்முடைய சமுதாயத்தினர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஓதி பார்க்குறன்ற பேரில் சில வாசகங்களை வச்சு எழுந்தி கரைச்சி குடிப்பாங்க. அதே போல் தண்ணியை எடுத்து ஹஸ்ரட்ட கையில் கொடுத்து அவர் வந்து சில குர்ஆன் வாசகங்கள் அது இது எல்லாத்தையும் ஊதி தருவார். இது வந்து ஓதி பார்க்குறதுல வராது. ஏன்னா ரசூலா இப்படி வழிமுறை காட்டி தந்தில்லை. ஓதி பார்க்குறது இஸ்லாம் வந்து அனுமதித்திருக்கின்றது, ஆனால் வலியுறுத்தி இல்லை, அனுமதித்திருக்கின்றது. ஆனால் இவர்கள் இப்போ ஓதி பார்க்குறன்ற பேரில் அந்த இசும் எழுந்துறது, ஒவ்வொரு இதில் இறந்தி கரைச்சி குடிங்க, பிளேட்டில் மை எழுந்தி தாரன் அதில் கரைச்சி குடிங்க, அதே போல் தண்ணியில் ஊதி தாரன் இப்படின்னு சொல்லி ஓதி பார்க்குறதுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றதான்னு சொன்னால் அப்படி வழிகாட்டி இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ் சில துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் ஓதி பார்ப்பதற்கான சில வார்த்தைகளை கற்று தந்திருக்கின்றார்கள். இது மூலமாக தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓதி பார்க்க வேண்டும். ஆனால் நபிகளார் சொல்கின்றார்கள், நம்முடைய சமுதாயத்தில் எங்களுடைய இஸ்லாமிய ரசூலுடைய சமுதாயத்தில் 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் யாருன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கின்ற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவர்கள் ஒருபோதும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? ஓதி பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி இல்லை. ஓதி பார்க்காதவர்கள் நேரடியாகவே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போவாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அதை தான் மிகைத்து சொல்லுகின்றார்கள் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நோயாளியை விசாரிக்க சென்றால் இந்த பிரார்த்தனையை நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு கேட்கறதுக்கு நாங்கள் ஓதி இதாக்க வேண்டும். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. அல்லாஹும்ம ரப்பின் நாஸ்
மனிதர்களின் இரட்சகனே முசிபில் பஹ்ஸ் ஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபி இல்லா அந்த ஷிஃபா லா யுகாதிரு சகமா, நீ தான் வந்து நோயை குணமாக்கக்கூடியவனா இருக்கிறாயா அல்லா, இந்த நோயை வந்து நீ முழுசா என்ன செஞ்சிடணும், குணப்படுத்தித்தா, நீ தான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன் சொல்லி பார்க்கின்ற இது ஒரு பிரார்த்தனை. அதே போல மன நிம்மதிக்கான ஒரு தீர்வாக ரசூலா கற்றுத் தருகின்றார்கள். ஒரு நோயாளின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார். ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தோம்னு சொன்னால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்பேற்பட்ட பிரார்த்தனை ஊடாக அவருடைய உள்ளத்தை வந்து என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும். ரசூலா வந்து இதே மாதிரி பல வார்த்தைகளை கற்று தந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன துவாக்களும் இருக்குது. அந்த துவாக்களை வந்து இளமானவர்களுக்கு நாங்கள் மனநம் மீட்டுக் கொள்ள வேண்டும். நோயாளிகளை விசாரிக்க சென்றால் அதை நாங்கள் ஓதி சொல்லி அதை அவர்களுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்த வேண்டும். நாங்கள் பலர் என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்முடைய அந்த அறிவாற்றலை காட்டுறதுக்கு அந்த நோயை பற்றி டாக்டர் மாதிரி பிரீஃபாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மொத்தம் நோய் வாய்ப்பட்டிருப்பார், கை வலின்னுவார், கால் வலின்னுவார், தலைவலின்னுவார். உடனே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த கூகுளில் பார்த்தது இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் என்ன செய்வோம்டா பெருசா இந்த நோயின்டா அதுதான் அது இப்படித்தான் நோயின்னு சொல்லி அந்த நோயை நாங்கள் பெரிய MBBS படித்த மாதிரி அந்த நோயோட தாக்கத்தை பெருசாக பேசுறது. அப்போ அந்த நோயாளிக்கு என்ன ஆகும், அடே எனக்கு பெரிய ஒரு நோய் வந்திருக்கு போலன்னு சொல்லி அந்த நோயாளி மன ரீதியாகவே என்ன செஞ்சிருவாரு, பாதிக்கப்பட்டுவார். மனசுக்கு பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த மனுஷன் வந்து சும்மாவே வீக் ஆயிடுவான். அதனால ரசூலா என்ன செய்கின்றாருன்னு சொன்னால் ஒரு அழகான வழிமுறையை கற்றுத் தர்றாங்க. நோயாளி விசாரிக்க சென்றால் அங்கே சென்று அவருக்கு வந்து அந்த வாழ்வை பற்றிய ஒரு ஆர்வத்தை ஊட்டுங்க, அந்த ஆசையை தூண்டுங்க, அவருடைய மனசுக்கு நிம்மதி வர்ற விதத்தில் இதெல்லாம் குணப்படுத்திடுவான். இதெல்லாம் என்ன நோயாப்பா, இதை விட பெரிய பெரிய நோயெல்லாம் குணப்படுத்திருக்கான் டாக்டர்மாக்க என்ன கடவுளா, நோயை தந்தவன் அந்த அல்ல, அப்போ அல்லாவே குணப்படுத்துவான், அவன் குணத்தை தவிர வேற எந்த ஒரு குணமும் இல்லை. அந்த ஆறுதல் பண்ற நேரத்தில் அவருக்கே தோணும், அடே ஓயா அல்லாஹ் குணப்படுத்துவான் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு மனசுல ஒரு ஆறுதல் வரும். இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை கையாள வேண்டும். இதனூடாக அல்லாஹ் என்ன செய்வான், நோய் நிவாரணத்தையும் தருவான், அந்த மனிதர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியையும் தருவான். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன், கால் ஆஃப் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. இன்னும் 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும். 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி கிரேட் 9 படித்து கொண்டு இருக்கிறேன், என்ன ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்குது உங்களுக்கு? டாக்டர் ஆக வேண்டும். ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? சேவை செய்யும் சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதனால் டாக்டர் ஆகணும். சரி, அப்போ சயின்ஸ் ரொம்ப பிடிக்குமா? சயின்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க? 90க்கு மேலே எடுப்பீங்க. கிளாஸில் எத்தனை ரேங்க் வருவீங்க? ஃபஸ்ட் ரேங்க் வரும். சரி, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் ரொம்ப கல்வி அறிவை தர வேண்டும். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய அந்த அம்பிஷனை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். முஸ்லிம் சமுதாயம் எத்தனை கூறாக பிரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? A 71, B 72, C 73, D 74. C 73 लॉक से लामा कंफर्म कम लग दिया आंसर C 73 கன்ஃபார்மாக சொல்கிறீங்க. எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் 73 கூட்டமாக தான் பிரியும். என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? முஸ்லிம் சமுதாயம் வந்து 73 பிரிவுகளாக பிரிக்கப்படும். கூறுகளாக பிரிக்கப்படும் சொன்னால் தனித்தனியாக அவங்களோட பிரிஞ்சு காட்டி தந்த வழிமுறை இல்லாமல் வெவ்வேறு வழிமுறை. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீ சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்த சமுதாயங்கள் நசாராக்களாகட்டும் யூதர்களாக இருக்கட்டும், இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 72 கூட்டமாக பிரிஞ்சிட்டாங்க, 72ஆக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் என்னுடைய சமுதாயம் ரசூலுடைய சமுதாயம் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். அவர்களை விட ஒன்று எக்ஸ்ட்ராவாக பிரியும். அதில் 72ல் 73 கூட்டங்களாக பிரியும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்வார்கள், மற்ற 72 என்ன செஞ்சிடும், நரகத்துக்கு போயிற்றும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்போ மற்றவங்களுடைய கூட்டம் 72 பிரிஞ்சு 72 நரகத்துக்கு போயிற்றும். ரசூலுல்லாஹ் அவங்க நபிமார்கள் காலத்துக்கு பிறகு ஃபுல்லாகவே மார்க்கத்தை மாற்றி 72 போயிட்டாங்க. எந்த சமுதாயம் மட்டும் எக்ஸ்ட்ராவா உண்டா 73 பிரிஞ்சிடும், அந்த எக்ஸ்ட்ரா உண்டு என்ன செஞ்சிடும்டா சொர்க்கத்துக்கு போகும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்றைய தினத்தில் நானும் என்னுடைய தோழர்களும் எதை பின்பற்றி வாழ்கின்றோமோ அப்படி இருக்கக்கூடியவங்க தான், நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ இப்படி இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஒரு கூட்டம்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹும் ரசூலுடைய தோழர்களும் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் பின்பற்றி கொண்டிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹின்னு சொன்னால் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும்.
ஏன்னா குர்ஆன் அல்லாத வஹியும் ரசூலாவுக்கு வரும். நல்லா திருமறையில் சொல்கின்ற நேரத்தில் இவர் வந்து இவருக்கு ஞானத்தையும் வழங்கப்படுதுன்னு சொல்கிறான். வேதத்தையும் வழங்கினேன் ஞானத்தையும் வழங்கினேன்னு சொல்கிறான். வேதம்னு சொன்னால் குர்ஆன், ஞானம்னு சொன்னால் குர்ஆன் அல்லாத சில வகைகள் வரும். இப்போ தொழுவணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி. இந்த தொழுகை எப்படி தொழணுன்றது ரசூலாவுக்கு வேற குர்ஆன் அல்லாத விதத்தில் இன்னொரு ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். வஹி அல்லாஹ் அனுப்புவான். தொழுவை இப்படி தான் நீங்கள் ருக்கு செய்யணும், ருக்குல இப்படி தான் இதை தான் ஓதணும், சஜிதா இப்படி தான் செய்ய வேண்டும் என்றதை வேறையா வரும். அது ஞானம். அப்போ இதை ரசூலுடைய அந்த வழிமுறைகள் ரசூலா சொன்னது செஞ்சது அந்த அங்கீகரிச்சது அல்லாஹ்வுடைய அந்த வஹியையும் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வஹியையும் பின்பற்றி தான் அந்த சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள், ரசூலாவும் வாழ்ந்தார்கள். அப்போ இந்த வழிமுறையை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பார்கள் சொல்லி ரசூலா சொல்கின்றார்கள். அப்போ இந்த செய்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான், எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கலாம், தொழுகை இருக்கலாம், நம்ம அடிக்கடி டெய்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னது, தொழுகை தான். அப்போ இந்த தொழுகை முக்கியம். அப்போ இந்த தொழுகையாக இருக்கட்டும், இந்த தொழுகையை நாங்கள் பார்க்கணும். நான் தக்பீர் கெட்டுறேனே, இந்த தக்பீர் வந்து ரசூல்லா இப்படி தான் கெட்டினாங்களா, ருக்கு செய்கிறேனே இந்த ருக்கு வந்து ரசூல்லா இப்படி தான் செஞ்சாங்களா, சஜிதா செய்கிறேனே இந்த சஜிதா ரசூல்லா இப்படி தான் செஞ்சாங்களா, இந்த தக்பீரை கெட்டிவிட்டு நான் இப்போ ஓடுறேனே இது ரசூல்லா இப்படி தான் செஞ்சாங்களான்றதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பார்த்து செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் பலரும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வாழையடி வாழையாக என்னோட உம்மா வாப்பா கற்று தந்தது, என்னோட வாப்பா கற்று தந்தது, அவருக்கு அவங்களோட உம்மா வாப்பா கற்று தந்ததுன்னு சொல்லி அது எந்த வழிமுறையில் நாங்கள் செய்கிறோம், ரசூல்லா கற்று தந்தாங்களா இல்லை வேற யார் சரி சொன்னாங்களான்றதை பார்க்காம எங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டு போகிறோம். ஏன்னால் சில தொழுகை புத்தகங்கள்னு சொல்லி சில புத்தகங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை பார்த்தாலே விளங்கும் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான பல செயல்களை வந்து தொழுகன்ற பேரில் தொழுகை ஓதுன்ற பேரில் எழுந்து வைத்திருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகின்றது. என்றால் சோர்ஸ் இல்லை, குர்ஆனும் ஹதீஸ்லையும் சரியான ஹதீஸ்களுடைய சோர்ஸ் இல்லாமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அந்த இமாம் சொன்னார் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த இமாம் சொன்னாலும் சரி, எந்த அறிஞர்கள் சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுடன் ஒப்பிட்டு பார்த்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்களை செய்ய வேண்டும். இல்லாட்டி நாளை மறுமையில் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சுவனம் செல்ல முடியாது, நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டங்களாக மாறிடுவோம். சுவனம் செல்லக்கூடிய கூட்டம் சொன்னால் குர்ஆனையும் ரசூலுல்லாஹ் சொன்னக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளையும் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அமல்களையும், தொழுகை மட்டுமில்லை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ இபாதத்துன்னு சொல்லி இந்த இபாதத் விஷயங்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான்றதை பார்த்து நாங்கள் கவனித்து தான் செய்ய வேண்டும். வருஷங்காலமாக நாங்கள் எவ்வளோ தான் என்னத்தை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, இன்றைய தினத்திலிருந்து சரி, நான் செய்யக்கூடிய செயலை மீட்டு பார்க்கணும். இந்த செயல் அல்லாஹ் சொல்லி தான் நான் செய்கிறேன்னா, ரசூலா சொல்லி தான் செய்கிறேன்னா, அவங்க சொன்னபடி தான் நான் செய்கிறேனான்றதை நாங்கள் என்ன செய்யணும், செஞ்சு பார்க்கணும். இல்லை நான் இப்படி வருஷமாக செஞ்சு கொண்டு வரோம், உமாவும் செஞ்சு கொண்டு தானே வர்றாங்க, சரியாக தான் இருக்கும், இப்படி நினைச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய மறுமையை வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிடும். அல்லாஹ் வந்து இவன் செய்கிறானேன்னு பார்க்க மாட்டான், இவன் எப்படி செய்கிறான்றதை தான் பார்ப்பான். நான் சொல்லி இவன் செய்கிறானா இல்லாட்டி இவன் இஷ்டத்துக்கு செய்கிறானான்னு பார்ப்பான். என்னால் இந்த இஸ்லாம்ன்றது அல்லாட மார்க்கம், ரசூலுல்லாஹ்க்கு கூட இந்த மார்க்கத்தில் வந்து மாற்றத்துக்கு செய்யறதுக்கோ சேர்க்கறதுக்கோ அதிகாரம் கொடுத்தில்லாத காரணத்தினால நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அதை கவனமாக பார்க்கணும். என்றால் இப்போ குர்ஆனும் ஹதீஸ்லையும் இல்லாத பல விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க. இந்த ரமலான் மாதத்திலே பல பிதஅத்கள் வந்து உண்டாக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்குது. உதாரணமாக அந்த கடைசி 10 தஸ்பீன்னு சொல்லி ஒரு தொழுகையை தொழுவாங்க. இந்த தொழுகை வந்து ரசூலா கற்று தந்திருக்கிறாங்களான்னு சொன்னால் ரசூலா கற்று தந்தில்லை. ருக்கூல இருந்து கொண்டு சுபானல்லா வபியம்தி சுபானல்லா வபியம்தி என்னன்னு சொல்லி மிச்ச நேரம் 101 இப்படி நம்ம சொல்லணும், இப்படியெல்லாம் வச்சு கொண்டு இருப்பாங்க. சஜிதால வச்சு சுபான் ரபில் அலி வபியம்தி சுபானல்லா பெரிய ஒரு வாசகம் வச்சு இதை வந்து 101 டிப் சொல்லணும், 33 டிப் சொல்லணும்னு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இப்படி ரசூலா என்ன செஞ்சு தரல, கற்று தந்தில்லை. ஏன்னா நம்ம சும்மா யோசிச்சு பார்த்தாலே இது விளங்கும், இது தொழுகையாவே இருக்காது. ஏன்னா தொழக்கூடியவங்க விரும்பி தொழ மாட்டாங்க, கஷ்டத்துல தான் தொழுவாங்க. ரசூலா இஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு தொழுகிறதுக்கு நம்ம கற்று தந்தில்லை. அதுல இன்னொன்று தொழுகையில ஈடுபாடு இருக்காது. தொழுகைன்னு சொன்னா ஈடுபாடு இருக்க வேண்டும், இஹ்சான் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஆனால் இப்படி தொழப்போது என்ன எண்ணம் இருக்கும், அல்லாஹ் பற்றி எண்ணம் இருக்குமா, அந்த கணக்குடைய எண்ணம் இருக்குமா, நான் எத்தனை செஞ்சேன், 101 செஞ்சேனா, 99 செஞ்சேனா, 60 செஞ்சேனா, 30 செஞ்சேனான்ற இந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர அது தொழுகையாவே இருக்காதுன்றதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் நாங்கள் பார்த்து வருஷக்கணக்காக செய்கிறோமே என்ற இல்லாமல் இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்றதை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும். இல்லாட்டி நாங்கள் செஞ்சு நாளை மறுமையில நரகத்து போகக்கூடியவர்களாக ஆகிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4000 ரூபாய் பண பரிசு வென்றிருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களை கையில் இருக்குது. சரி, 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ஒன்றாவது சொன்னீங்க நர்வஸாக இருக்குதுன்னு சொல்லி, இப்போ 4 கேள்வி மட்டும் வந்துட்டீங்க. 5வது கேள்விக்கு போகிறதுக்கு இருக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் கையில் இருக்குது. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சரி, என்ன எவ்வளோ தூரம் போகணுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது? 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் 2 தோல் புஜங்களுக்கிடையே உள்ள தூரம் எவ்வளவு? A 2 நாட்கள் கடக்கும் தூரம், B 3 நாட்கள் கடக்கும் தூரம், C 4 நாட்கள் கடக்கும் தூரம், D கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் உள்ள தூரம். B 3 நாட்கள் கடக்கும் தூரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லோக் சேவா கம்மி லோக் தி ஆன்சர் B 3 நாட்கள் கடக்கும் தூரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இறைமறுப்பாளர்கள் தோல் புஜங்களுக்கு இருக்கிற
தூரம் வந்து 3 நாட்கள் நடந்து போகக்கூடிய தூரம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 3 நாட்கள் கடக்கும் தூரம் இருக்கும்னு சொல்லி ரசூலா சொல்கின்றார்கள். இறை மறுப்பார்கள் நரகத்துக்கு, ஏன்னா நாங்கள் நரகத்துக்கு மறுமை என்றாலே இந்த உடலை வச்சு கொண்டு போக மாட்டோம். மறுமையில் எப்படி இருப்போம்? தண்டனைகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரத்தில் தான் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் யூனிஃபார்மாக இருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ உயரம்? 60 முழம் உயரம் கொண்டவராக இருப்பார். அப்போ நாளை மறுமையில் வந்து அப்படி தான் இருப்போம். அதே போல் நரகத்தில் இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய தோல் புஜங்கள் வந்து 3 நாட்கள் கடக்கிறது தூரம் இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய உசரமாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நரகத்தில் அப்படி தான் நம்மளை போடுவோம். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகிற நேரத்தில் நம்ம இந்த உடம்பை வச்சு போக மாட்டோம், பிரம்மாண்டமாக இருப்போம். அதே போல் நரக இறை மறுப்பாளர்களுடைய பல்லை பற்றி ரசூலா சொல்கிறாங்க. பல்லுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்? ஓதுமலையுடைய சைஸுக்கு இருக்கும்னு சொல்லி ரசூலா சொல்லுகின்றார்கள். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடச்சிருக்குது. ஒரு லைஃப் ஆப்ஷன் கையில் இருக்குது. 6வது கேள்வி 7000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ரியல், தக்வான், உசையா, பனு லிஹ்யான் ஆகிய குலத்தார் அன்சாரிகளில் 70 பேரை எந்த இடத்தில் வைத்து கொண்டார்கள்? ஏ ஃபியூர் மவுனா, பி தாயிஃப், சி ஜெஹரானா, டி ஹைஃபா. ஏ ஃபியூர் மவுனா சரியா இருக்கும். லொக் பண்ணலாம். கமல் லொக் தி ஆன்சர் ஏ ஃபியூர் மவுனா. ரியல், தக்வான், உசையா, பனு லிஹ்யான் இந்த குலத்தார் வந்து 70 சஹாபாக்களை கூப்பிட்டு போகிறாங்க. ரசூலோட கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அனுப்புங்க, நாங்கள் குலமே வந்து இஸ்லாத்துக்கு வரோம். கூட்டு போய்ட்டு ஒரு இடத்துல கொள்கிறாங்க. அந்த இடம் வந்து ஃபியூர் மவுனா சொல்லக்கூடிய இடம் தான் சொல்லி லொக் செஞ்சிருக்கு. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் சிறிட விலக்கி பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கு முதலிடம். இன்று நம்முடன் இறக்காமத்தை சேர்ந்த ஆயிஷா நம்முடன் இணைந்து அழகான முறையில் போட்டிட்டு கொண்டிருக்கின்றார்கள். 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 6வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, ரியல், தக்வான், உசையா, பனு லிஹ்யான் சொல்லக்கூடிய குலத்தார்கள் வந்து 70 சஹாபாக்களை கொண்டது வந்து ஃபியூர் மவுனான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் கொண்டார்கள் சொல்லி லொக் செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ரமலான் மாதத்தில் இறுதியில் இருக்கிறோம். இறுதி நாட்களில் கடைசி நாட்களில் என்ன நீங்கள் அதிகமாக செய்கிறது? திக்ர் செய்கிறது, தராவி, குர்ஆன் ஓதுறது. சரி, எவ்வளோ ஜூஸ் குர்ஆன் ஓதி இருக்கிறீங்க? 30 ஓதி முடிஞ்சு. சரி, சூறாக்கள் மன்னனமா? சூறான் ஓதி காட்டிருமா? ஓதி காட்டு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. சரி, அழகான முறையில் ஓதினீங்க. சரி, 6வது கேள்விக்கு ஆன்சரை லொக் செஞ்சுட்டு சரியா பிழை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 6 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 7000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ஃபியூர் மவுனான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் கொண்டு போட்டுறாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கேள்விப்படுகின்றது. கேள்விப்பட்ட பிறகு ரசூல் என்ன செய்கின்றார் சொன்னால் 1 மாத காலம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? சாப பிரார்த்தனை, இந்த குனுத்து நாசியான்னு சொல்லக்கூடிய சாப பிரார்த்தனை வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன செய்வார்னு சொன்னால் ருக்குக்கு பிறகு செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு 1 மாதத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தடுத்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிப்பாட்டி கொள்றாங்க. 6 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் இருக்குது. ஒரு லைஃப் டைம் ஆப்ஷன் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சரி, 7வது கேள்வி 9000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டால் எத்தனை நாட்கள் அங்கே தங்குவார்கள்? ஏ 1 நாள், பி 2 நாட்கள், சி 3 நாட்கள், டி 1 நாளில் பாதி அளவு. பி 2 நாட்கள் கன்ஃபார்மா? தேவைப்பட்டால் லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுக்கு.
கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கையில் இருக்குது. 3 நாட்கள் கன்ஃபார்மாக லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் சி 3 நாட்கள். ஒரு சமுதாயத்தை ரசூல்லா வெற்றி கொண்டா 3 நாட்கள் போயிட்டு அங்கே தங்குவாங்க சொல்லி லாக் செஞ்சுருக்கீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியாது, தெரியாட்டி யூஸ் பண்ண தான் லைஃப்பில் நிற்குது. நீங்கள் யூஸ் பண்ணல. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 3 நாட்கள் ரசூல்லா தங்குவார்கள். திறந்த வெளியில் ரசூல்லா ஒரு சமுதாயத்தை நீங்கள் வெற்றி கொண்டு சொன்னார் ரசூல்லா. திறந்த வெளியில் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 3 நாட்கள் தங்கி விட்டு தான் மறுபடியும் அந்த இடத்தை விட்டு திரும்புவார்கள் என்கின்ற செய்திகளை நமக்கு என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதே போல் ரசூல்லா வந்து எங்கேயாவது பயணங்கள் போர்களுக்கு போனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சஹாபியை வந்து என்ன செய்வார், ஒரு நாள் பின்தங்கி வர சொல்லுவாங்க. ஏன்னா இவர்கள் வந்து ஏதாவது கீழே விழுந்துடக்கூடும், போகிற வழியில் ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடும். அதே போல் பின்னாடி யார் சரி மறுபடியும் எதிரிகள் வரக்கூடும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை சுருக்க தாரத்துக்காக ரசூல்லா என்ன செய்வார், அந்த டைமில் ஃபோன் இருக்காது, மெசேஜ் எல்லாம் இல்லாத சுட்டி ரசூல்லா ஒரு நாள் பிந்தி ஒரு சஹாபிக்கு என்ன செய்வார், வர சொல்வார். அது சுட்டி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ஒரு இடத்துல நிற்கிற நேரத்தில் அந்த சஹாபி தான் பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கண்டுவிட்டு கூட்டு வருவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கறதுக்கு காரணம் அதுதான். என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கும். இப்படி சில யுக்திகளை கையாண்டு கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல விட்டுட்டு வருவார்கள், ஒரு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு யுக்தியாக ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை வெற்றி கொண்டால் அங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு 3 நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த திறந்த வெளியில் தங்குவாங்க என்ற செய்தியை நமக்கு வரலாறுகளில் பார்க்க முடிகின்றது. 7 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 9000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. இன்று 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாய் ஃபிக்ஸ் மணி உங்களோட கையில் கிடைக்கும். ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன், கால் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கையில் இருக்குது. சரி, 8வது கேள்வி 11000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரின் போது விருந்து கொடுத்தார்கள்? ஏ உனைன் போர், பி அகல் போர், சி கந்தக் போர், டி தபுக் போர். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரின் போது உணவு கொடுத்தாங்க, விருந்து கொடுத்தாங்க? பி அகல் போர். லாக் பண்ணலாமா? கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர் பி அகல் போர். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அகல் போரில் தான் விருது கொடுத்தாங்களா? எப்படி சொல்கிறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? அகல் போரில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு தோண்டிட்டு டைமில் ஜாபிர் அலி அவங்க வந்து ஒரு விருந்தாங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். அகல் போரின் போது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் விருந்து கொடுக்கின்றார்கள். அந்த போர்க்களம் தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் வந்து பசியில் இருப்பாங்க. பல சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, பசியின் காரணத்தினால வயிற்றில் கல் கட்டி கொண்டு இருப்பாங்க. கட்டி கொண்டு தான் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ ரசூல்லாட்ட வந்து காட்டுவாங்க, ஒரு கல்லை கட்டி கொண்டு இருக்கிறத காட்டுற நேரத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யலை அப்படின்ட்டு காட்டுற நேரத்தில் ரசூல்லா வந்து அவங்களோட மெயின் இதை திறந்து காட்டுவாங்க. ரசூல்லா என்ன செஞ்சுருப்பாங்க, 2 கல் கட்டியிருப்பாங்க. அவங்கள விட ரசூல்லா அதிகமாக பசியில் இருக்குவாங்க. அதையும் அவர்கள் ஒரு நாள் பசியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல்லா 3 நாளே தின்னாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை காட்டுவதற்கு ரசூல்லா காட்டுவார்கள். ரசூல்லா 2 கற்களை கெட்டினவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீரியமாக வேலை செய்வாங்க. அவங்க தளபதியாக இருந்ததுக்கு, தலைவராக இருந்ததுக்கு ரசூல்லா வேலை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ நாம பார்க்குறோம் பல தலைவர்களோ எங்களோட லீடர்மார்களோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேலை செய்ய மாட்டாங்க, கமாண்ட் மட்டும் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கமாண்ட் மட்டும் செய்ய மாட்டார்கள், அவர்களும் வந்து களப்பணி ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அகல் யுத்தத்தில் கூட ஒரு கல் என்ன செய்யும்னு சொன்னால் உடைக்க இல்லாமல் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து அவர்கள் உடைத்து கொடுப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ அந்த அளவுக்கு பசியில் பட்டினியில் இருந்து அந்த அகலியை தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அகலி தோண்டக்கூடிய யோசனை யாருக்கு கொடுத்தா? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்லுவாங்க. என்ற ரசூலுல்லாஹ் மதீனால வந்து இந்த பழக்கம் இருக்காது, அகல் தோண்டி யுத்தம் செய்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்வார்கள். அவர்களுடைய ஊரில் நடக்கக்கூடியதை சொன்ன உடனே அந்த இது வந்து அக்செப்ட் ஆகி அதை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்போ இப்படி அந்த அகல் போரில் பசியில் பட்டினியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆடை, என்னோட சொந்தமான ஒரு ஆடை அறுத்திருக்கிறோம், அதே போல் ஒரு சாவ் கோதுமை அதை நாங்கள் அரைச்சி மாவாக்கி வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நீங்களும் சில சஹாபாக்களும் வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் சொன்னால் எல்லாத்தையும் கூப்பிடுவார்கள். அகல் போரில் இருக்கக்கூடிய அகல் தோண்டக்கூடியவர்கள் எல்லாம் வாங்க, எங்களோட ஜாபிர் வந்து எங்களுக்காக விருந்து சமைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டு போன வரலாறு செய்தியை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்க முடிகின்றது. 8 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 11000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நர்வஸ் நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓகே நீங்கள் இப்போ 8 கேள்வி மட்டும் வந்துடுங்க. நான் 2 கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 15000 ரூபாய் உங்களோட கையில் கிடைக்கும். எப்படி இருக்குது இப்போ? பயமில்லாம் போயிட்டு. 9வது கேள்வி 13000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். கிராமப்புற அரபியர்கள் மாலையில் தொழும் கடமையான 3 ரக்காத் தொழுகையை எவ்வாறு குறிப்பிட்டு வந்தார்கள்? ஏ அஸ்ர், பி மக்ரிப், சி இஷா, டி கியாமுல் லைல்.
பி மகரிப் லைஃப் லைன் போக இல்லை லாக் செய்யலாம் ஃபைனல் ஆன்சர் தேவைப்பட்டால் லைஃப் லைன் போகலாம் இல்லாட்டி உங்களுக்கு டவுட் இல்லாட்டி கன்ஃபார்மாக இருந்தால் லாக் பண்ணலாம் கம்லோக் தி ஆன்சர் பி மகரிப் கிராமப்புற அரபியர்கள் மாலையில் தொழுகிற 3 ரக்காத் கடுமையான தொழுவை அதை வந்து மகரிப்னு தான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி லாக் செஞ்சு படிச்சிருக்கிறீங்க இதை பற்றி அவ எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்லை சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க லைஃப் லைன் எப்போக்கு பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறீங்க எல்லாரும் யூஸ் பண்ணாமலே வெத்தணுன்ற ஐடியா இருக்குதா 10 கொஷன் மட்டும் லைஃப் லைன் யூஸ் பண்ணாமல் போகணுன்ற இருக்கிறீங்க சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம் சிறிடை விலைக்கு பிறகு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள டயப்பர் ஹவுஸ் பேபி டயப்பர்ஸ் டாய்ஸ் பேபி ட்ரெஸ்ஸஸ் ஃபார்முலா எக்ஸசரிஸ் நியூபோர்ன் பேபி எக்ஸசரிஸ் ஆகியவைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் டயப்பர் ஹவுஸ் கிளைகள் தெஹிவல வெள்ளவத்த வத்தல ஆகிய இடங்களில் தற்போது புத்தம் புதிய காட்சி அறை நீர்கொழும்பில் தொடர்புகளுக்கு 077658885 அல்லது 07744988885 டயப்பர் ஹவுஸ் இலங்கையின் பிரம்மாண்ட காட்சி அறை. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம் இரக்காமத்தை சேர்ந்த ஆயிஷா நம்முடன் அழகான முறையில் போட்டிட்டு கொண்டிருக்கின்றார்கள். 8 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 9000 ரூபாய்க்கான கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. கிராமப்புற அரபியர்கள் மாலையில் தொழக்கூடிய தொழுகையை மகரிப் என்று சொல்வார்கள் என்று சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். இஷா என்று தான் அவர்கள் அந்த தொழுகையை சொல்வார்கள். கிராமப்புற அரபியர்கள் மகரிப் தொழுகையை வந்து இஷான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க சொல்லி ரசூலா சொல்வார்கள். அவர்களுடன் பேசக்கூடியதை வச்சு மிகைத்து விட வேண்டாம் என்றால் அவர்கள் வந்து இஷாவை மகரிபை வந்து இஷான்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் சொல்லி ரசூல்லா சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன்னால் ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம கூட பார்க்குறோமே கொழும்புல ஒருமாக இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வேறமாக இருக்கும், யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வேறமாக இருக்கும். அதே போல் கிராமப்புற அரபியர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மகரிப்ன்ற இதை வந்து அவர்கள் இஷான்னு தான் சொல்லி கொண்டிருப்பாங்க சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு பார்க்க முடிகின்றது. டவுட் இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு தான் லைஃப் லைன் இருந்துச்சு. ஆனால் நல்ல முறையில் அழகான முறையில் விளையாடினீங்க. 9 கேள்வி மட்டும் வந்தீங்க. கேட்குற கேள்விகள்லாம் டக்குன்னு பதில் சொன்னீங்க. பல விஷயங்கள் படித்திருக்கின்றீர்கள், கற்றிருக்கின்றீர்கள். இது ஒரு சாதாரண ஒரு போட்டி தான். நீங்கள் கற்றது படித்தது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவையானதாக இருக்கும். இன்னும் அதிகமாக படியுங்கள், வாசியுங்கள். இது உங்களுடைய லைஃப்பில் ஃப்யூச்சருக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிச்சம் இடத்துக்கு போயிருக்குது. அதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் உங்களுடைய கல்வி என்பது நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம். அதே போல் உங்களுடைய அந்த இலக்கு டாக்டர் ஆக வேண்டும் என்ற இலக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றி தர வேண்டும். டாக்டர் ஆவி இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த பணியாளராக உங்களை வந்து இறைவன் ஆக்கி தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம்? நிறைய அறிவு பெற்று. சரி, வெற்றியோ தோல்வியோ கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவு வளர்த்துக் கொள்ளுங்கள். இது த வினர் சீசன் 3.